விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா இல்ல, வேஸ்ட் படம், வேஸ்ட். ஒண்ணுமே இல்லைங்க, படம் வேஸ்ட். என்னமோ விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, வேஸ்ட். அந்த ஆள் மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும், அது மட்டும் தான் இருக்குது. அனிருத்ல சத்தம் கூட இருக்காது. சேம் துப்பாக்கி 2 மாதிரி இருக்குது. துப்பாக்கி 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது படம். ப்ரோ நல்லாவே இருக்கு ப்ரோ, நல்லாவே எடுத்திருக்காங்க. கஜினி பிளஸ் துப்பாக்கி சேர்த்து எடுத்த மாதிரி இருக்கு. ஹீரோயின் சூப்பரா மிரட்டிட்டாங்க. வில்லன் இவன் தான் ப்ரோ வில்லனே. ஓகே, சரியான கம்பேக் ப்ரோ, நல்ல வேலை வந்துட்டாரு. ஓகே, சுமாராக தான் இல்லை, பிடிக்கல. அவர் நடிப்பு சூப்பராக இருக்குது, இந்த வில்லன் அவர் நடிப்பு சூப்பராக இருக்குது. ரொம்ப போர் வராங்க சொல்லுவாங்க. படம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, நார்மலான மூவி தான். நீங்கள் ஏஆர் முருகதாஸ் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஆர் முருகதாஸ் படம் மாதிரியே இருக்காது. ரொம்ப ரொம்ப நார்மலைஸான ஒரு படம். சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோன்ட்டு ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அந்த மாதிரி தான் இருக்கும் இது டோட்டலாக. சோஷியல் அவேர்னஸ் வந்து அந்த படத்துலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்திருக்காது. அந்த மாதிரி இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கதை. வழக்கமான ஹீரோ வந்து என்ன ஏதாவது வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அழிக்கணுன்றதை பார்ப்பாங்கல்ல, இந்த சொசைட்டியை அந்த மாதிரி அழிக்கணுன்றதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து வில்லன் வந்து அதை பண்ணுவார், ஹீரோ வந்து அதை காப்பாற்றணும்னு வருவார், அவ்வளோதான். அந்த நல்ல நார்மலான ஸ்டோரி தான். இது ஏஆர் முருகதாஸ் படம் மாதிரியே இருக்காது, நார்மலான ஒரு படம், அவ்வளோதான். இல்லைங்க, துப்பாக்கி கூடலாம் கம்பேரே பண்ணாதீங்க. துப்பாக்கின்றதை விட நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி கஜினின்ற ஒரு படம் இருக்கும், அந்த அளவு கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் படி இன்னுமே வந்து இந்த படத்துக்கு இன்னுமே கிரிப்பிங்காக வச்சாதான் இந்த படத்துக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃபேமிலியோட ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோ. மற்றபடி மியூசிக்லாம் வந்து படத்தில் பாட்டெலாம் எல்லாருமே கேட்டு ரீச் ஆகிற அளவுக்குலாம் பாட்டு இல்லை, ரொம்ப ரொம்ப நார்மலைஸான ஒரு பாட்டு தான். அனிருத் வந்து இன்னுமே இந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காரு. ஹீரோயின் கேரக்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து சமந்தா கேரக்டர் இன்னுமே வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஹீரோயின் கேரக்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு இவங்களை நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். சமந்தா கேரக்டர் இந்த படத்துக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ரீச்சபிளாக இருந்திருக்கும். படம் வெறித்தனம். படம் ஒரு சீனு சூப்பரா இருந்துச்சு. தலைவன் கம்பேக்கு, அனிருத்தோட மியூசிக் ஆஸ் யூஷுவல். எப்பயும் படம் மாசா இருந்துச்சு படம். இனிமேல் துப்பாக்கி தலைவன் கையில தான். படம் சூப்பரா இருந்துச்சு, வெறித்தனமா இருந்துச்சு. ஒரு சீனும் அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாங்க. முருகதாஸோட கம்பேக் கூட இதுதான், வெறித்தனமா. சேம் துப்பாக்கி 2 மாதிரி இருக்குது. துப்பாக்கி 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது படம், வெறித்தனமா இருக்கு. விஜய் 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 அவர் தனி, அவர் ஸ்டைல் வேற, இவரோட ஸ்டைல் வேற. இவரோட ஸ்டைலுக்கு என்னவோ அது சூப்பரா பண்ணிருக்க. ஒரு ஃபைட்டரும் நேச்சுரலா இருக்கு, அப்நார்மலா இல்லாம சூப்பரா இருக்கு, ரியாலிட்டியா இருக்கு. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு படம், வேற லெவலில் இருந்துச்சு படம். வந்து சூப்பராக இருக்கு பிரதர், செம்மையாக இருக்கு. ஸோ ஆக்ஷன் ஹீரோவாக இதில் ட்ரை பண்ணியிருக்காரு. அமரன் வந்து அவர் இறந்துருவார், ஸோ இதில் வந்து இறக்காம ஒரு மாஸ் ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ முருகதாஸ் சொன்ன மாதிரி தான் துப்பாக்கி அதுக்கப்புறம் கஜினி மிக்ஸ் பண்ண மாதிரி தான் கதையே இருக்கு. ஆமாம், இதில் வந்து அதில் வந்து சீப்பர் செல்ஸை வச்சு மூவ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கன் வந்து தமிழ் மக்கள் கையில் கிடைச்சா, இப்போ கொலையெல்லாம் நடக்கல, அது கத்திக்கு பல்ல கன் யூஸ் பண்ணுவாங்க, அதை வரவிடாமல் தமிழ்நாட்டில் தடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு லவ் பர்சனை கிரியேட் பண்ணி ஹீரோவுக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் கொடுத்து மாஸ் ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நம்ம ரொம்ப அவ்வளோக்கா இல்லை அப்படிலாம் இல்லை, கூலி மாதிரிலாம் ரொம்ப கதையே இல்லாமல் போல. கதை வந்து கன்னு தமிழ் மக்களுக்கு கொடுக்க விடாமல் தடுக்கிறது தான் கதையே. ஸோ கூலியில் அது கூட கிடையாது, இது பரவாயில்ல, ஓகே, சூப்பராக பார்க்கலாம். நம்ம ஹீரோனி நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோனியால தான் கதையே மூவ் ஆகி போகுது. ஹீரோனி மேலே இருக்கிற லவ்வால தான் எஸ்கே வந்து இதை பண்ணுறாரு, ஏன்னா அவர் பண்ணவே மாட்டார். ஸோ நல்லா இருக்கு, சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக, எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக கம்பேக் தாங்க. ஆமாம், நின்னா தளவு வச்சு பண்ணியிருந்தா ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் படம் அமைஞ்சிருக்கும். எஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நல்ல மூவி, குட் மூவியாக கொடுத்துருக்காப்புல, நல்லா பயன்படுத்தியிருக்காப்புல, பயங்கரமான ஃபீலிங் பண்ணி பண்ணியிருக்காப்புல. வேற லெவல் மூவி, அன்எக்ஸ்பெக்ட் மூவி, எதிர்பார்க்காத கம்பேக், வேற லெவல். தமிழ் சினிமா குட் மூவி தான். முருகதாஸ் குட் மூவி, நல்ல வேலை பேக்கப் ஏதாவது ஆயிருமோ நினைச்சாங்க மூவியில், பட் நல்லா பண்ணியிருக்காப்புல. மெயினாக ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காப்புல, ஃபைட்டு நல்லா, எஸ்கேக்கு நல்ல ஒரு ஃபைட் கரெக்டாக சீக்வன்ஸ் கொடுத்துருக்காப்புல, சூப்பராக இருக்கு மூவி.
ஹீரோனி சூப்பருங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எஸ்கேவுக்கு வந்து நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க மூவி. குட் மூவி. ஓவரால் குட் மூவி. சூப்பரா படம் வேற லெவல்லாம் சூப்பரா இருக்கு. அல்டிமேட்டா சார். நல்லா இருக்கு. படம் நல்லா அருமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல கம்பேக் தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நல்ல படம் தான். சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. மாஸ்டர். இல்ல ப்ரோ, நான் அப்புறம் சொல்றேன் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் பாக்குற எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு தாறுமாறா இருக்கு. ஆமா முருகதாஸோட கம்பேக். அனிருத் பிஜிஎம் எல்லாம் செம்மையா இருக்கு. எல்லாம் தாறுமாறா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபயரா இருந்துச்சு. படம் பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. படம் எப்படிங்க? படம் எப்படி ப்ரோ? படம் சூப்பராக இருக்கு நண்பா. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். கதை வேற லெவலில் இருக்குது. முருகதாஸ் கம்பேக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து பாருங்க. ஆல் தி பெஸ்ட். சிவா எப்படி பண்ணிருக்காரு? சிவகார்த்திகேயன் சூப்பர் ஆக்டிங். வந்து பார்க்கலாம். ஒரு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. படம் சூப்பராக சார் மூவி எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு சார் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? ஓகே ப்ரோ பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா? மாமன் முருகதாஸ் மாமன் கம்பேக். காதல் லவ் ஸ்டோரி தான். அதே இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஆக்ஷனா காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. லவ்வோட எஃபெக்ட்ஸ் ப்ரோ. துப்பாக்கி யாரும் வாங்கி பாக்கெட்ல வச்சாரு. அவர் தான் ப்ரோ. மாமன் முருகதாஸ் மாமன்.